ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமே. இன்றைக்கும் ஏசப்பா நாம அழித்து போடக்கூடிய காரியங்கள், நாம வெறுத்து விட வேண்டிய இந்த 5 காரியத்தை பத்தி நம்மோடு கூட பேசுகிறார். நீங்க எல்லாம் இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் வெறுத்து விட வேண்டிய 5 காரியங்கள். நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் வெறுத்து விடணுமா? முதலாவது விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, பொருளாசை. இந்த காரியங்களை நடத்தக்கூடிய, பூமியிலே உண்டு பண்ணக்கூடிய உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதையெல்லாம் செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேகர் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்ன செய்யறோம்? செய்து விடுகிறார்கள். அப்படி அதுல அடிமைப்பட்டிருக்கிற இந்த இப்படிப்பட்ட இச்சைகளை அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் என்ன செய்யுங்க? இதை வெறுத்து விடுங்க அப்படின்னு இயேசப்பா சொல்கிறார். அப்போ நீங்க அதை வெறுக்க முடியலைன்னா, அந்த இச்சையிலிருந்து வெளியே வர முடியலன்னா என்ன பண்ணுங்க? அந்த அவயவங்களை நீங்க என்ன செய்யுங்க? அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். ஆமேன். கண் உனக்கு கேடுண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி நரகத்துல போடு அப்படின்னு சொல்லி இயேசப்பா சொல்றாங்க. அதே போல உங்கள் அவயவங்களில் எது இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கும்படி உங்களிடத்துல இச்சையை தூண்டுகிறதோ அப்படிப்பட்ட அவயங்களை எல்லாம் அழித்து போடுங்கள் என்று சொல்லி இயேசு எச்சரிக்கிறார். இதெல்லாம் இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எச்சரிக்கிறார். நீங்க இந்த 5 காரியத்தை வெறுக்கவில்லை என்றால், அழித்து போடவில்லை என்றால், அழித்து போடாத பிள்ளைகளாகிய அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய உங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். இதெல்லாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய காரியங்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரியைகள், மனமாற்றம் அடையாத, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய, உலக மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கிரியைகள் என்று பார்க்கிறோம். இதுக்கு இதே வசனம் நீங்க வாசிங்க. நான் 7வது வசனம். நீங்கள் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். முற்காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன், இயேசுவை அறியாததற்கு முன், நாம கர்த்தருடைய சபைக்கு வராததற்கு முன், ஞானஸ்நானம் எடுக்காததற்கு முன், முற்காலத்தில் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளோடு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோடு இருந்த காலத்தில் அவர்களுக்குள்ளே நீங்க சஞ்சரித்த போது நீங்க என்ன செய்தீங்க? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளோடு கூட சஞ்சரித்த போது, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு கூட சஞ்சரித்த போது இவைகளை எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? செய்து கொண்டு வந்தீர்கள். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம், கர்த்தருக்காக வாழ்றோம்னு சொல்றோம். ஆனா இப்ப என்ன செய்யக்கூடாது? அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படி செய்தா அவர்கள் மேல், அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எச்சரிக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிற அவயவங்களை நாம் என்ன செய்யணும்? தரித்து போட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க வெறுக்கலனா உங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எச்சரிக்கிறார். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. இந்த பொருளாசையும் கூட இந்த விபச்சாரத்திற்கு கூட சேர்த்துதான் இயேசப்பா சொல்றாங்க பாருங்க. ஆகவே இந்த வேளையில் இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளோடு இருந்த காலத்தில் இருந்தது போல, முற்காலத்தில் இருந்தது போல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இப்போதும் அது இருக்குமானால், அது நமக்கும், நம் சந்ததிக்கும், நம் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய பேரிழப்பையும் தேவ கோபத்தையும் கொண்டு வரும். நமக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இந்த இச்சையில இருப்பாங்க, ஆனா அந்த குடும்பமே தேவ கோபாக்கினையில் இருக்கும், தேவ எச்சரிப்பு. ஆகவே இது தேவ எச்சரிப்பாகவே இதை உணர்ந்தவர்களாய் ஒரு ஆகான் நிமித்தம் ஒரு சேனையே தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மனுஷங்க அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து மோகத்துல இருந்தா, அந்த இச்சைக்கு எவ்வளவு வேதத்தை கேட்டாலும், எவ்வளவு சபைக்கு வந்தாலும், இந்த உலக காரியத்திலும் உலக சிற்றின்பங்களில் இருந்து வெளிவராதபடி இந்த இச்சைக்குள் மயங்கினவர்களா இருந்தா அவர்கள் நிமித்தம் அந்த குடும்பமே எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி தேவ கோபாக்கினைக்கு அது இருக்கு, தேவ கோபாக்கினையால் நிறைந்து இருக்கும். ஆகவே கோபாக்கினை வருவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகவே இதை உணர்ந்தவர்களா இயேசப்பா, இப்படி நீர் வெறுக்க வேண்டிய காரியங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெறுக்க வேண்டிய, அழித்து போட வேண்டிய காரியம் என்று சொல்லி இந்த 5 காரியத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த 5 காரியம் இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கும் என்றால், அப்பா அதெல்லாம் நான் எடுத்து போடுகிறேன் தகப்பனே. இந்த துர்க்குணமோ, இச்சையோ, விபச்சாரமோ, வேசித்தனமோ, அசுத்தமோ என்னில் காணப்படாதபடி என்னை பரிசுத்தமாய் மாற்றும். இந்த வேளையில் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதெல்லாம் வெறுக்கக்கூடிய கிருபையை
கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் இதற்கெல்லாம் நீங்களாகி பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பக்தி விருத்திக்கான காரியங்களை செய்யும்படி, நாங்கள் பக்தி விருத்திக்கான செயல்களை செய்ய, இந்த இச்சைகளெல்லாம் ஜெயித்து ஜெயம் பெற இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட அவயங்களை அழித்து போட்டு வெறுத்து விட்டு உமக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்யும். முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் எங்கள் குடும்பத்தின் மேல் தெய்வ கோபாக்கினை வராதபடி, கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் குடும்பத்தின் மேல் தெய்வ கோபாக்கினை வராதபடி இந்த எச்சரிப்பை உணர்ந்து மனம் திரும்பி குணப்பட இந்த நாளில் கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.